வயிறு வலி வந்துச்சு போலங்க ஹீட்டில். அதான் இப்போ தான் மருந்து போட்டுவிட்டோம். கொஞ்சம் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா, மாடல் ட்ரெஸ் போட்டிருக்காங்க மேடம். என்ன நினச்சது பாம்பகத்தில் போனோம் பார்த்தீங்கன்னா, அது ஏதோ சாரையாக இருக்கும். எப்படி நல்ல பாம்பு எதனா வித்தியாசமாக இருக்குல்ல. நான் உண்மைக்கு இந்த கேரட் ஸ்நாக்குங்கிறது ஒரு பொறுப்பு. ஏன்பா உன்னோட பொறுப்பு. காலையில் தூங்கி இருந்துச்சுல, கிளம்புன்னு இருந்தேன். ஊருக்கு கிளம்பி முடிச்சோடனே மீன் பிடிக்கிறாங்க. இப்போ ஏரில் பிடிச்சிட்டோம். நான் எங்கேயும் போக மாட்டேன். அவ்வளவுதான். மேக்கப் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. ஒரு பொட்டு இருந்துச்சு, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டேன் பாத்தியா அப்படிங்கிறா. நான் காலையிலே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஏதா பண்ணு. எங்க அம்மா வந்திருக்காங்க, அதான் ஆளு கொஞ்சம் கோதுமை பிரிச்சு கொடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அதுக்கு மேல மாமியார் வர கோதுமை என்ன பண்ண போறீங்கன்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. இப்ப பாருங்க இந்த கோதுமை இப்ப என்ன ஆகுதுன்னு. மாவுலாம் எடுத்து பிரிச்சு விட்டாச்சு. அடுத்து கிளம்ப வேண்டியதான். ஃபுல்லாகி ஒன்றும் பண்ணல. காலையிலே எந்திரிச்சா வேலையை பார்த்துட்டு இருந்தா. இப்போ கிளம்பிட்டு இருக்கா. அப்படியே போயிட்டு இதுக்கு மேலே போக வேண்டியதான். எங்கள் அம்மா இந்த கோழி நேற்று அடிக்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, கூவுலன்னு சொல்லிட்டு. அது இப்போ கூவிட்டு இருக்கு. காலையில் ஏஞ்சல்ந்து கூவுது. நம்மளை எங்கே அடிச்சு கொல்ல போகிறாங்களான்னு பயந்துட்டே கூவுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இன்னும் எடுத்து வைக்கல. எடுத்து கேட்டால் எடுத்து வச்சுட்டேன். நான் கிளம்பிட்டேன் நான் காலையிலேயே. இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஏது இட்லி எனக்கு எதுவும் வேணும். அடுத்தது இதெல்லாம் தூக்கிட்டு வராலாம். எங்கள் அம்மாகிட்டே கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் இப்படி தூக்கிட்டு போகிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ எங்கள் ஊருக்கு ஆற்றுக்கு போயிருந்தேங்க. இப்போ அந்த வீடியோ போட்டிருந்தேன், யூடியூப்ல போட்டிருந்தேன். யூடியூப்ல பெருசாக ஒன்றும் யூஸ்லாம் போகல. ஆனால் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன்னா ஒரு 1,40,000 30,000 நம்ம போயிருக்கு. நான் சரியாக கவனிக்கல. இது வரையும் அதில் கமெண்ட் வருது. கேரட் ஸ்னேக்கடா, பாத்துரா, செத்துருவடா அப்படின்னு நிறைய கமெண்ட் வருது. என்னடா இந்த பாம்புக்கு போய் இப்படி சொல்கிறாங்களேன்னு யோசிச்சுட்டு நான் என்ன நினச்சேன், அந்த பாம்பு பக்கத்தில் போனோம் பார்த்தீங்கன்னா, அது ஏதோ சாரையாக இருக்கும். எப்படி நல்ல பாம்பு எதனா வித்தியாசமாக இருக்குல்ல. நான் உண்மைக்கு இந்த கேரட் ஸ்னேக்குங்கிறது ஒரு பார்த்ததே இல்லைங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப விஷம் அதிகமாக இருக்கிற பாம்பா. அது இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கிற பாம்புல ரொம்ப விஷம் அதிகம்னு வச்சுங்களேன். நியூரோ டாக்ஸினா நரம்பு மண்டலத்தில் மொத்தமாக பாதிச்சிடும். நரம்புக்கும் நம்ம சதைக்கு இருக்கிற இதை அதாவது சிக்னல்ஸை கட் பண்ணி விட்டு பேரலைசிஸ் ஆகிடும். அப்படி அப்படியே கிடக்க வேண்டியதான். பாடி அசையாமல் 1-3 மணி நேரத்தில் இது நடக்குமா. இது தெரியாமல் அந்த பாம்பு பக்கத்தில் போயிட்டு எங்கடா போகிறோம் அதை ஃபாலோ பண்ணிட்டே போகிறோம். அதுவும் திரும்பி கூட பார்க்கல. நாளாக கூட மதிக்காமல் போயிட்டே இருக்குது. நல்ல வேலை அந்த கடவுள் என்ன காப்பாற்றிருக்கிறாங்க. அன்றைக்கே போட்டுருந்தேன்னா நேரம் குள்ளாய்க்கு என்ன ஆயிருக்கும். பூ போட்ட இழந்து புள்ள நின்றுருக்கும். ஏமா சொல்றேன், அவ்வளவு விஷமான பாம்பு. அதை பத்தி படிக்கும்போது தான் எனக்கு இப்ப தெரியுது. அதனால பாம்பெல்லாம் பார்த்தா அசால்ட்டா இருக்கக்கூடாதுங்க. பச்சடி பாம்பெல்லாம் இருந்தா பக்கத்துல போகலாம், ஒன்றும் பண்ணாதே. இனிமே கொஞ்சம் உஷாரா இருப்பேன். அதுமாதிரி பாம்பெல்லாம் போய் எடுக்க மாட்டேன். அப்படியே கிளம்பி வச்சுங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கிறா. இன்னும் மட்டும் வாக்குவாதம், நான் வரல, எங்க அம்மாவோட நான் ஈரோடு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஏமா என்ன சொல்ல விரும்புற, இதை சொல்றியா? ஐயோ உங்கள்கிட்ட அப்படியே சாலமன் பாப்பா பட்டிமன்றத்துல இவங்க அப்படியே கத்தி கத்தி பேசுறாங்க. அப்ப எங்க அம்மா பைய எடுத்து வந்துருக்காங்க. ஒரு பைய எடுத்து இருங்க. அந்த கோதுமை மாவு இவ்வளோ வச்சுட்டு என்ன பண்ண போறோம் ஒரு கம்மான் வந்தது. அதை காட்டுறாங்க. இதெல்லாம் எடுத்து தான் நம்ம எடுத்துட்டு போறோம். ஏன்னா நிறைய பேர் கொடுக்கறதுனால நிறைய அரைக்கணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகம். இவங்க ஒரு வேலை செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஆள் வைக்கணுங்க. ஆனா உண்மைக்கே ஐயோ செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற மறந்துட்டேன். நான் போய் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வரேன். எடுத்து வைக்கலையா? வந்துருக்காங்க. நான் கிளம்புற வரையும் இங்கே தான் இருப்பாங்க. வயிறு வலி வந்துச்சு போலங்க ஹீட்டில். அதான் இப்போ தான் மருந்து போட்டுவிட்டோம். கொஞ்சம் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா, மாடல் ட்ரெஸ் போட்டிருக்காங்க மேடம். என்னம்மா இப்படி கொண்டுட்டீங்களா? காலைல 9 மணிக்கு கிளம்ப ஆரம்பித்தாங்க. மணி இப்போ கரெக்டாக இங்கே 11க்கு மேலே ஆயிடுச்சு. வெளிலே வர மைண்ட் இல்லைக்குள்ள. அதெல்லாம் பார்த்ததுக்கு எங்கள் அம்மாவோட வீட்டு சாவியை வேற தொலைச்சிட்டா. அப்புறம் தனியாக எங்கே வர போகிறோம் நம்ம இங்கே. அப்புறம் அவங்க வந்தால் தான் வருவோம். வருவாங்க. என்னடா அதுங்க கிளம்பும் நம்மளும் பார்க்குறோம். இன்னும் கிளம்புன பாடம் இல்லையான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. கிளம்பிட்டாங்க. மாமியை கொண்டு விட்டு வரணும். மணி இங்கே 12 ஆயிடுச்சு. போய் கொண்டு விட்டு அடுத்து வந்து அவங்கள பஸ் ஏற்றி விட்டு போக வேண்டியதான். பஸ் ஏற்றி விட நிற்கிறோம். பஸ்ஸுக்காக வெயிட்டிங். போன டைமே வந்து இதெல்லாம் நான் வீடியோ எடுக்கவே இல்லை. அவனுக்கு நோட்டு புக் வாங்க காசு கொடுத்தாங்களாம். தண்ணி பிடிக்க போறேங்க. இருந்தா வந்தோடனே தான் பாருங்க. நான் போய் இப்பதான் தண்ணி பிடிச்சிட்டு வந்தேன். பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பிரியாணி வாங்கிட்டு வந்தோம். சரி போய் எடுத்துட்டு வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லி ரெடி ஆயிட்டு இருக்கு. என்னடா பண்றீங்க? இருக்க முடியலங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறங்க. ரொம்ப நாள் இல்ல, 1 வருஷத்துக்கு மேல 1.5 வருஷம். நான் கடை வச்சு இப்ப 4 வருஷம் ஆகுதுங்க. அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் கடை மெத்தட்ல பக்கோடா போட போறேன். பக்கோடா சில்லி. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டான், போட்டு கொடுத்தான். அவனே அசந்து போயிட்டான். என்னடா எப்படா போட்டு. எனக்கு ஆக்சுவலா இது எனக்கா தெரியாது. பக்கத்து விட்டான், ஏத்து விட்டான். சமையல்லாம் சூப்பரா செய்வாரு அவர். நான் கடை வச்சு ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது எனக்கு அதை கத்து விடணும்னு ஹெல்ப் பண்ணாரு, சொல்லி கொடுத்தாரு. ஆனா எந்த இதையும் மறைக்காம சூப்பரா சொல்லி கொடுத்தாரு. அந்த இது மட்டும் நல்லா சூப்பரா செய்ய கத்துக்கிட்டாங்க.
எதுக்கு இவ்வளோ பெரிய வாடகை பார்த்துக்கங்க, இதுலதான் நல்லா தாராளமா இது பண்ண முடியுமா? ஆக்சுவலா வந்து 1 கிலோலாம் பத்தாதுங்க எங்களுக்கு, எங்க யாருக்கும் பத்தாது. ஏன்னா பக்கோடா போட்டாலும் அது மட்டும் எப்படி காலியா வந்து காலியாட்டு தான் இருக்கும். இன்னொரு எங்க சிவாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா அதுதாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி முடிஞ்சல ஒரு வழி ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஊர்ல இருந்து வந்த வேகம் எதுவுமே செய்யாம அது இதையும் எடுத்து போட்டு கறி எடுத்துட்டு வந்து அதை அலசிட்டு சிக்கன் பக்கோடா பிரியாணி அவளுக்கும் வேலை அதிகம். பாப்பா வேற கலந்து சாப்பிடாதனால சிரிங்கிட்டே இருக்கா. கிளைமேட் வேற மழை வரும்னு நினைக்கிறேன். பிரிச்சுட்டு இருக்கிறேங்க. பிரியாணி குள்ளாய் பொறுப்பு, சிக்கன் பக்கோடா என்னோட பொறுப்பு. ஏன்பா உன்னோட பொறுப்பு. ஃபர்ஸ்ட் இது போட்டு செக் பண்ணி சும்மா 2 பீஸ் மட்டும் சாம்பிள் பார்த்து நல்லா இருக்கு. நான் ஸ்டார்டிங்ல இந்த சிக்கன் கடை போனது எல்லாத்தையும் கொண்டு தூக்கி கடாச்சிட்டேங்க. எதுவுமே இல்லை என்கிட்ட, சிலிண்டர் அடுப்பு எதுவுமே கிடையாது, எல்லாம் வீணா போச்சு. அதுக்கப்புறம் கடை போடலாம்னா சூழ்நிலைகள் போட முடியல. போட்டால் அதை வச்சு நம்ம ஒரு தொழில் தான் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஏதாவது 400 300 கிடைக்கும். இவ்வளவு இப்போதைக்கு சாத்தியமே கிடையாது. அப்போ நல்லா இருக்குங்க உண்மையா. இவர் எப்போ செஞ்சு கொடுத்தாலும் நாங்க சிக்கன் சில்லி தான் அதிகமா சாப்பிடுவோம், சோறு அதிகமா காலி ஆகாது எங்க வீட்டுல. அதுவும் என்ன நல்லா வடிகட்டி எடுக்க சொல்றாங்க. நான் கரெக்டா மசாலா போட்டுருக்கேன், அரிசி மாவும் கான்ஃபிளவர் மாவும் கரெக்டா போட்டுருக்கேன். எண்ணெய் அதிகமா பிடிச்சி தேக்கி வைக்காது, எண்ணெய் கக்கிடும். எடுக்கும் போது அப்படியே பூத்து வரும். நான் கலர் போடுறது அதிகமா சேர்த்து நாங்க ஆமாங்க வீட்டுல செய்யறதுனால கம்மியா தான் நான் எப்பயுமே அதிகமா சேர்க்க மாட்டேன். ஏன்னா அது கெடுதல் தானே. சில பேர் கலரை பார்த்து தான் வாங்குவாங்க. பிடிக்காது, சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. சாப்பிடலான்னு இருக்கோங்க. ஏமா அந்த கையை கத்தியால பொறுமையா வெட்டுங்க. ஏற்கனவே 3 டைம் கிழிச்சு ரத்தம், அவ்வளோ ரத்தங்க. நாங்க இல்லாம எங்க தோட்டத்தையே பாத்தீங்களா எப்படி கிடக்குன்னு. ரெடி பண்ணியாச்சுங்க. மணி 6 ஆயிடுச்சு. மழை வர மாதிரி காத்து அடிச்சுக்கிட்டே இருந்து. இந்த வீடியோ திரும்ப இன்னைக்கு தாங்க முடிக்கிறேன். காலையில் தான் முடிக்கிறேன். நேற்று நைட்டு எல்லாம் படுத்துட்டோம். அது இல்லாமல் ஃபுல்லாக அப்படியே வீட்டை கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. நான் காலைல எப்பவும் போல் நான் தண்ணி எல்லாம் பிடிச்சி கொடுத்தேன் ஓரளவுக்கு. இது ரொம்ப மோசமாக இருக்குது, க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இனிமேல் நம்ம வீட்டிலேருந்து விலாக கண்டிப்பாக பண்ணலாம். பாய்ங்க.